உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்டர்வியூ கொடுக்கறதுமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ நர்வஸ், அவ்வளோ பயம் வச்சுட்டு நம்ம ஆப்போசிட்ல உள்ள இன்டர்வியூ கிட்ட எதுவுமே ஷோ பண்ணவே கூடாது. நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுமே வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் ரிமெம்பர் ஒன் திங், உங்ககிட்ட வந்து இன்டர்வியூ ஒரு கொஸ்டின் கேட்கிற ஒரு இன்டர்வியூருமே ஒரு டைம்ல வந்து இன்டர்வியூவா இருந்தவர் தான். ஸோ அதை பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. பட் ஒரு இன்டர்வியூல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, most asked questions நம்ம வந்து பார்க்க போறோம். So please get into the video. I am Ramya. I am with a software engineer top tech company. ஸோ ஒரு இன்டர்வியூல வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும், அனலிட்டிக்கல் ரவுண்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் ரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்றது வந்து இப்போ நீங்க ஒரு ஐடிக்குள்ள போறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரவுண்ட்ன்றது எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி போறனால நீங்க வந்து கோடிங் பத்தி, ப்ரோக்ராமிங் பத்தி, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் பத்தி இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸ் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இது ஒரு அனலிட்டிக்கல் ரவுண்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாக்ஸ்குள்ள வந்து எத்தனை ஆரஞ்சு பால் வந்து ஃபிட் ஆகும், நீங்க வந்து ஒரு ரவுண்ட்ல உட்காந்துருக்கீங்க, அப்ப ஏபிசிடின்னு உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சிக்கு அடுத்து டி வரணும்னா நெக்ஸ்ட் ஒரு ரொட்டேட்ல வந்து எந்த மாதிரி வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பட் இந்த பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இது வந்து மேக்ஸிமம் ஹெச்ஆர் சைட்ல தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சம்டைம்ஸ் வந்து டெக்னிக்கல் சைட்லயுமே இந்த கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா வரப்போற மேக்ஸிமம் ஆஃப் த இன்டர்வியூலாம் வந்து எப்படி இருக்குன்னா, 1-on-1 செஷன் மாதிரி இருக்கும். எம்ஆர், ஹெச்ஆர், டிஆர்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ஒரே அடியா உட்காந்துருப்பாங்க. அப்ப மேனேஜரல் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாகவே கேட்பாங்க. ஸோ அந்த 3மே நீங்க வந்து நல்லா பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து அந்த கம்பெனில வந்து உங்களுக்கு குட் ஃபிட்டா எடுத்துப்பாங்க. ஸோ அப்பவும் போது இந்த பிஹேவியரல் கொஸ்டின்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் பார்த்த வரைக்குமே ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் வந்து அட்லீஸ்ட் 65% 75% வரைக்குமே நீங்க அது நல்லா பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிற பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஸ்க்ட் 5 பிஹேவியரல் கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுல இன்டர்வியூரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும், நீங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், உங்களுடைய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, அது எப்படி வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது, அண்ட் ஆல்சோ இதுக்கு எப்படி சாம்பிள் ஆன்சர் நீங்க கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இந்த கொஸ்டினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜ் அதிகம். ஏன் அப்படின்னா நீங்க எந்த இன்டர்வியூ வேணா போங்க, உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அவங்களோட ஜாபுக்கு வந்த ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவர் அதுல உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 விஷயம் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒன் வந்து கேன் யூ கம்யூனிகேட் வெல், செகண்ட் வந்து வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு யூ. ஸோ இந்த 2 கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த 2 கொஸ்டினே சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி தான் நீங்க உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கணும். நீங்க வந்து எப்படி ஆன்சர் கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்டோரி இருக்கும், அதை உள்ள வந்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா சொல்லவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் ஐ எம் ரம்யா, ஐ வாண்ட் டு பிகம் அ பைலட் பட் மை பேரண்ட்ஸ் வாண்ட் மீ டு டூ இன்ஜினியரிங். ஸோ அப்படியே சொல்லி நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் ஸ்டோரி இல்லையா? ஸோ இந்த ஸ்டோரி நீங்க உள்ள கொண்டு வந்து எனக்கு பைலட் ஆன ஆசை இருந்துச்சு, பட் இன்ஜினியரிங் பண்ண போறேன், ஸோ அதனால இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி எடுக்கக்கூடாது. நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் ஆன் இட். ஸோ அவங்களுக்கு தேவை என்னன்னா நீங்க ஆக்சுவலி நீங்க யாரு, அது ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடலாம். So how to answer this question பாத்தீங்க அப்படின்னா, summarize your education or experience. That is very important. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் உங்களோட எஜுகேஷன் பத்தி நீங்க சம்மரைஸ் பண்ணாவே போதும். அதுவும் நீங்க பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதுமானது. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, Hi, I am Ramya. I am a hardworking engineering graduate specialized in computer science engineering with the overall CGPA of and so on. So இந்த மாதிரி நீங்க சொல்லவே தவிர நீங்க வந்து கதையா சொல்லவே கூடாது. Don't include your personal story. உங்களோட எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், along with my degree I have completed Java, SQL, Angular courses on Udemy. The various technologies that I have learned developed my final year project called XYZ. During this project I have discovered I am a team player and so on. So நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அதுமே ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, why do you want this job? இது வந்து ரொம்ப மோஸ்ட் ஆஸ்க் क्वेश्चन. எனக்கே ஜாப் வேணும் அப்படின்னா எனக்கு மணிக்காக தான் ஜாப் வேணும்ன்றது எல்லாரோட தாட்டாவே இருக்கும். பட் நம்ம அதை சொல்ல முடியாது இல்லையா? ஆக்சுவலி இந்த क्वेश्चनக்கு இன்டர்வியூர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, why do you want this job? அதாவது உங்களுக்கு மணி வேணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ஜாப் வேணா பண்ணாலும் உங்களுக்கு மணி கிடைக்கும். பட் ஏன் இந்த ஜாப்க்கு நீங்க வந்திருக்கீங்க, ஸ்பெசிஃபையா நீங்க இந்த ஜாபே வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்க இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணா மட்டும் தான் இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். காமன் மிஸ்டேக் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி மாதிரி ரிப்பீட்டட் கம்பெனி நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரிலாம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி பத்தி ரிசர்ச் இல்லைன்னு சொல்லிட்டு ஆப்வியஸா தெரிஞ்சிடும்.
ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரிசர்ச் பண்ணணும். ஸோ டூ யுவர் ரிசர்ச். ஸோ ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ABC's reputation is certainly a fact. Also, a friend of mine who has been working in the IT industry for the past 2 years has said that the company's culture encourage learning and development. இது ஒரு சாதாரண விஷயம் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்க கடைக்கு போறீங்க அப்படின்னாவே அந்த கடையில் என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணிட்டு போயிருப்பீங்க இல்லையா. நீங்க வந்து ஒரு ஆப்ல வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்க போறோம், இல்ல எந்த மாதிரி மாடல் வாங்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. ஸோ ட்ரெஸ் வாங்க போகும்போது இந்த மாதிரி ரிசர்ச் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்ம கண்டிப்பா நம்ம ஒரு ஜாப்குள்ள போறோம் அப்படின்னா அந்த ஜாப் அந்த கம்பெனி பத்தி உங்களுக்கு ஆப்வியஸா ரிசர்ச் இருக்கணும். அது எல்லா இன்டர்வியூமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஸ்க்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம வீக்னஸ் வெளில தெரியக்கூடாது, நம்ம வந்து இதை ஹைட் பண்ணிடணும், ஸ்ட்ரென்த்தா சொல்லி ஹைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரியலி ஒர்க்கிங் ஹார்ட் பர்சன் சொல்றீங்க, அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே அதுதான் உங்களோட வீக்னஸ் போல அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் எல்லாருக்குமே எல்லாமே வீக்னஸ் இருக்கும். நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸ் சொன்னீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அது ஃபேக்கா தெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 things எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த் so that you have the focus to do what to do. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, do you acknowledge your weakness so that you can improve it, right? ஸோ அதுக்காக தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதை வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ஹைட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கும். இட் இஸ் வெரி காமன் திங் ஆல்சோ. அப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹவு அண்ட் வைன்ற ஆன்சர் கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வீக்னஸ் இருந்துச்சு, நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தா மாத்துறீங்க, இல்ல அதுக்கு நீங்க என்ன எஃபர்ட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரி இருக்கணும். சப்போஸ் வந்து நீங்க குயிக் லேர்னரா இருக்கதா உங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் a quick learner. Over the past 3 years I have worked on 3 different technologies. As the lead of the team, I even had the opportunity to learn about sales while talking to the customers. It is motto in my life to learn something new in every day, and I actively seek feedback to keep growing. இப்போ உங்களோட வீக்னஸ் பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், sometimes I find it hard to manage my time. To overcome this, I have started organize my calendar to include daily, weekly, long-term tasks so that I prioritize my work better. Next important question என்ன பாத்தீங்க அப்படின்னா, what are the challenges that you have faced while at your work ன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணீங்க, அது என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப இன்டென்ஸா எடுத்துக்கூடாது அந்த கொஸ்டினை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கும் உங்களோட எம்ப்ளாயருக்கும் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும், அதெல்லாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்த வந்து சால்வ் பண்ணீங்க, அதை நீங்க வந்து எப்படி மீன் ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு, அதை எப்படி ரிசால்வ் பண்ணி அது என்ன கத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கும் என்னோட எம்ப்ளாயருக்கும் ரொம்ப சண்டை ஆயிடுச்சு, நான் வந்து அவருக்கு ரிவெஞ்ச் எடுத்தேன், திரும்ப ரிவெஞ்ச்ல இருந்து தான் நான் வந்து இப்படிலாம் கத்துக்கிட்டேன்னா நீங்க சொல்லக்கூடாது. இதையுமே நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன மாதிரி சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, when a project release was delayed, I coordinated with my entire team to get the schedule back on track. We troubleshoot the issues and solve the problems. Upon further investigation, I found out the lack of proper communication and restriction of knowledge among the team members was the main issue. So I scheduled weekly share and learn sessions where both the seniors and freshers of the team would come together and discuss the advancements of the project. This challenge taught me that along with technology, proper communication drives the project to completion. நீங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து அட்ராக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்க வந்து என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்றது நீங்க ஆர்டிகுலேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வேர் யூ see yourself in next 5 years. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு நீங்க எந்த மாதிரி எல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 yearsல நீங்க எங்க உட்காந்துருக்கீங்களோ அதே பொசிஷன் நானும் வரேங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல உங்க கம்பெனியோட சிஇஓவா நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்ட் ஆல்சோ சம்வேர் எல்ஸ் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, I'm really very excited about this position. In this next 5 years, I would like to see myself having end-to-end expertise in the XYZ domain. And I know that this job will give me that opportunity. I'm even excited about developing my managerial skills. And in the next couple of years, I even take the lead in some projects. இன்னும் நிறைய questions இருக்கு, பட் வந்து நம்ம டைம் கன்சியூம்காக நம்ம வந்து ஒரு பெஸ்ட் 5 questions எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேற என்ன மாதிரி வீடியோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நம்ம அந்த வீடியோ போட ரெடியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரம்யாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பை பை.